அந்த மாதிரி தான். அதை நினச்சி சில பேர் வந்து ஆஹா அவ்வளோதான், இனிமேல் அண்ணாமலை வரமாட்டார், அவரை நம்பி போனவங்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் இல்லாமல் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது, என்ன கொஞ்ச நாள் வந்து அடக்கி வாசிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பாஜக டைம்ஸ் வந்து உண்மையாக இருந்திருக்கு. நவீன், நான் ஒன்னே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இந்த சர்வே வந்து உண்மையாக அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்கணும்னா ஒரு பர்டிகுலர் குரூப்போட சர்வே, அவங்களுடைய கடைசி 20 சர்வே எடுத்துக்காங்க, அதில் எத்தனை அவங்க வந்து க்ளோசர் டு த மார்க் அப்படின்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் போதும் ஒரு 10-20 சர்வே வரும். அதில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஏதாவது ஒரு 2 சர்வே வந்து அக்யூரேட்டாக இருக்கும், க்ளோசர் டு த மார்க்காக இருக்கும். அதாவது அதிகாரமே இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் இவ்வளோ வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்கப்படுகிறார்? அது எனி பார்ட்டி, நான் காமனாக கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ட். அதாவது அதிகாரம் அப்படின்றது பதவி இருந்தால் தான் வரும். திமுக அதிமுக 2 பேரும் ஆட்சிக்கு வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கவங்க அவங்க பங்கு கொடுக்க மாட்டாங்க. தாவேகா ஆட்சிக்கே வராது. அங்க போய் அது ஓகே சார், பட் நான் சொல்றது கூட்டணியை பத்தி பேசும்போது சொல்றேன். கூட்டணி தாங்க சொல்றேன், ஆட்சிக்கு வந்தாதாங்க பங்கு கொடுக்க போறாங்க. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். என் உறவுகளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆல்மோஸ்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண என் உறவுகளுக்கு மிக்க மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவு எப்பவுமே தேவை. உங்களுக்கான வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் திரு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நவீன் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஸ்ட்ரைட் அவே டு த கொஸ்டின் சார். எஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இணையும் முக்கிய கட்சி யாராக இருக்கும் 2026 எலெக்ஷனில்? இல்லை, வேற என்ன முக்கிய கட்சி இங்கே இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? தேமுதிக, அதை போய் நீங்கள் முக்கிய கட்சின்னு சொல்லுவீங்களா? இந்த கட்சிக்கே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து பொதுக்குழு கூடி முடிவெடுப்போம் யாருடன் சேருவது அப்படின்னு. யார் முதல்ல அவங்கள சேர்த்துக்க போகிறாங்க? அடுத்தது பாமக. அந்த பாமகலாம் இப்போ 2 பாமகவாக இருக்குது. அதில் அந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் கவலை இல்லை, அன்புமணி வந்து ஜெயிக்கக்கூடாது, அவரை கட்டம் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து கண்ணாபின்னான்னு அவதூறு பேசிகிட்டு இருக்காங்க, நான் பிச்சை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரும் வந்து அந்த பக்கம் பேசுகிறாரு, அங்கே குத்தாங்க இங்கே குத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக பாமகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வேற என்ன முக்கிய கட்சி இருக்குது? திருப்பி இன்னைக்கு கூட ஒரு சில பேர் டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு. இல்லை, நீங்கள் முக்கிய கட்சின்னு சொன்னீங்க, அதனால தான் நான் கேட்டேன். தனிநபர்களெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கும் கட்சியை சேர்த்துக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மிஞ்சி போனால் தாவேகா, இன்றைக்கும் சில பேர் வந்து தாவேகா வரணும் எதுக்குங்க இந்த மாதிரிலாம் இன்னும் அந்த பாட்டியே பாடி நிற்கிறீங்க? ஏன்னா நான் ஏன் இங்கே டிவிக்கு மென்ஷன் பண்ணலன்னா, பிகாஸ் அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க தனித்துவமாக தேர் சீயிங் விஜய் as a சிஎம் கேண்டிடேட்னால தான் நான் அதை இங்கே குறிப்பிடல. உங்கள்கிட்ட கேட்க சிஎம் கேண்டிடேட்லாம் இல்லை, சிஎம் இன் வெயிட்டிங். இன்னைக்கு வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, ரிசல்ட் வந்த உடனே நேராக போயிட்டு கவர்னரை பணிகள் வர சொல்லி பதவி ஏற்றுக்க வேண்டியதான். சார் 2025 வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நிறைய அப் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துருக்காரு சார். அவருக்கு நெருக்கடிகள்லாம் இருந்தது. ஸோ 2026 டிவிகேல வந்து டிவிகேனால யாருக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல் பாதிப்பு இது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வருது நாதாக்கா. ஏன்னா அந்த ஒரு பேஸ் அப்படின்றது ஆட்டம் கண்டு விட்டது. அதுதான் வந்து இப்போ டுவர்ட்ஸ் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் டிவிகே. ஆனால் அந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஓட்டுகள் கிடையாது. தமிழ் உணர்வும் தமிழ் பற்றும் தமிழ் தேசியமும் கொண்ட ஒரு பற்றுள்ள ஓட்டு அப்படின்னா. எஸ் சார், அவனு சொல்லிட்டா அந்த மாதிரி ஒரு பங்கு இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதன் மேலே வெறுப்பு இருக்கின்ற ஒரு குரூப்பும் அதில் இருக்கு. ஓகே, இதில் வந்து நேரடியாக ஒரு சில பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுனால நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகே. அண்டு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்போது தாவேக்கால இருக்கவங்கள தற்கூரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாத்தாக்கால இருக்கவங்க வந்து இவர் பாட்டுக்கு என்ன வந்து இன்னும் ஒரு 11 ஏக்கரில் வந்து ட்ரெயினை விடுவாராம், காத்தாடி வைப்பாராம், என்னென்னவோ ஒரு சொல்லி நிற்கிறாரு, நம்ப முடியாத விஷயங்களா இருக்கு அப்படின்னு நானும் அவருடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து படித்து பார்த்தேன். வினோதமாக இருக்குது. இதெல்லாம் பர்பச்சுவல் மோஷன் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் படி. பட் இவர் பாட்டுக்கு எதையோ அடித்து விட்டுட்டு இருக்காரு.
போதாக்குறைக்கு போகிற இடத்துலலாம் வந்து நீ என்ன படிச்சிருக்க, கம்ப்யூட்டர் படிச்சிருக்கியா, நீ போ அந்த ஆடு மாடு மேயறதெல்லாம் வாட்ச் பண்ணி, இப்படி அவர் வாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காருங்க. காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவர் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பார்க்க போனால் நாத்தாக்காவுடைய அந்த சப்போர்ட் பேஸில் வெல் எஜுகேட்டட் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பேசும்போது அவங்க சொன்ன ஒரே காரணம், நான் கேட்டேன், என்னங்க இவர் கைத்து போட்டால் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்களாம் யூரோப்பில், போய் வாங்கிக்க வேண்டியதானே அப்படியா சொன்னார். இதுதான் அவங்க கேட்டது. ஸோ அவருடைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீச்சஸ் இவங்க கேட்டது கூட கிடையாது, பார்த்தது கூட கிடையாது. ஆனாலும் வந்து நான் சீமானுக்கு போடுறேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே இருக்க வெறுப்பு. அதை தான் நான் சொன்னேன், நோட்டாவுக்கு போக வேண்டியது என்டிகேக்கு போகுது அப்படின்னு. ஒரு சிக்னிஃபிகண்ட் சங்க் அப்படி தான் இருக்கு. இப்போ அந்த சங்குக்கு சீமானை விட்டுட்டு விஜய் அப்படின்னு ஒரு மையப்புள்ளி வந்திருக்கின்றது. ஸோ அது இப்படி மைக்ரேட் ஆகுதுன்னு பார்த்ததுனால தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொன்னேன் நாத்தாக்கா தான் அடி வாங்க போகுதுன்னு. அடுத்தது விசிகா. விசிகா அப்படின் போது அது திமுக தான். அடுத்தது மைனாரிட்டி. இதைத்தான் அவங்களும் குறி வச்சுட்டு இருக்காங்க. இதில் சில பேர் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, அவங்க அவர் வராரு, அது நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை, ரொம்ப பிளேட்டண்ட்டாக இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்து திமுகவுக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ஏன்னா எந்த ஓட் பேங்க், இப்போது காங்கிரஸுக்கும் திரிணாமுல் காங்கிரஸோ இல்லை வந்து சமாஜ்வாடி பார்ட்டியோ, காங்கிரஸ் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லாத இடங்கள்லாம் என்ன பிரச்சனைனா எல்லாருமே வந்து ஃபைட்டிங் ஃபார் த மைனாரிட்டி ஓட் பேங்க். அப்போ காங்கிரஸ் வளர்ந்ததுன்னா இவங்க அடி வாங்குவாங்க. அதனால காங்கிரஸ் வளரவும் கூடாது, அவங்க கூடவே இருக்கணும், அவங்க கொடுக்குற இடத்த வாங்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனோட தான் காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய அந்த ஓட் பேங்க் குறையுதுன்னும் போது நடுவில் வந்து தவேகா வாங்கோ ஸ்ட்ராங்கான கட்சியெலாம் வரப்போகிறாங்க, பிள்ளையார் சுழி போட்டாங்க அப்படின் போது திமுக கொஞ்சம் தெம்பில் இருந்தாங்க. ஏன்னா த மோமெண்ட் தாவேகா வந்து அந்த பாஜக இருக்கின்ற ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அதை விட ஒரு லட்டு மாதிரி சான்ஸ் திமுகவுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ஓட்டு இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுன்றது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் பிஹைண்ட் டிஎம்கே. அண்டர்ஸ்டுட். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அதிமுக பாஜக கூட்டணி என்ன பண்ணியிருக்கணும், இதை புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு, அவங்க பெருசாக எடுக்க போகிறது டிஎம்கேவோட சங்க். அப்போ அவங்களுக்கு குறையுது. நம்மளுடைய ஓட் பேங்க் அது இன்டாக்டாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு 18-20% திமுகவுக்கு, பாஜகவுக்கு வந்து ஒரு 11-10%. இதுக்கு மேலே நியூட்ரல் ஓட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணணும், நாம தான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். ப்ளஸ் ஆளுங்கட்சியுடைய தவறுகளை எல்லாம் பெரிய அளவில் சுட்டி காட்டணும். இந்த 5 வருஷத்தில் பண்ணாட்டாலும் கடைசி 4-5 மாதத்துலையாவது திமுக எப்படி தீயா வேலை செஞ்சாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் தட் ஜெயிச்சுட்டு வரலாம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாட் ஐ ஹர்ட் ஃப்ரம் லீடிங் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சென்னையில் திமுகவின் கோட்டையாகவே எப்போதும் சென்னை மாநகரம் இருந்திருக்கிறது. அதிமுக கூட வந்து பார்த்தா பெருசாக வந்து ப்ளே பண்ண முடியல இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வின்னிங் 5 places டிவிகே அண்ட் 8 இடங்கள் வந்து லீடிங் இருக்கிறது. நான் சொல்கிறது வந்து வாய்மொழியாக கிடையாது, லைக் இட் இஸ் ஆல்மோஸ்ட் அக்யூரேட் ரிப்போர்ட்டாக நான் கேள்விப்பட்டேன். வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆன் தட்? நான் இந்த சர்வேக்களெல்லாம் இன்றைக்குமே நம்புறது கிடையாது. அது இந்த கட்சிக்கு சாதகம், அந்த கட்சிக்கு சாதகம், எப்படி வந்தாலும் நான் அதெல்லாம் வந்து அப்படியா ஓகே, இந்த டெய்லி ராசி பலன் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான். பட் அந்த சர்வேக்கெல்லாம் சம்டைம்ஸ் இல்லை, மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து உண்மையாக இருந்திருக்கு. நவீன், நான் உடனே சொல்லிட்டான், இப்போ நீங்கள் இந்த சர்வே வந்து உண்மையாக அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்கணும்னா ஒரு பர்டிகுலர் குரூப்போட சர்வே, அவங்களுடைய கடைசி 20 சர்வே எடுத்துக்காங்க, அதில் எத்தனை அவங்க வந்து க்ளோசர் டு த மார்க் அப்படின்னு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் போதும் ஒரு 10-20 சர்வே வரும். அதில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு ஏதாவது ஒரு 2 சர்வே வந்து அக்யூரேட்டாக இருக்கும், க்ளோசர் டு த மார்க்காக இருக்கும். ஸோ இதை வச்சு இதை தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை ஒட்டி இருக்கின்ற சர்வேக்களை நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். அண்ட் மோஸ்ட்லி அது தப்பா போயிருக்கலாம், வேற ஒரு சர்வே அக்யூரேட்டா வந்திருக்கலாம். அப்ப நம்ம மைண்ட்ல என்ன ஆகும், பார்த்தீங்களா இந்த சர்வே கரெக்டா சொல்லிட்டாங்க. எந்த சர்வேன்றதை நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு சர்வே அப்பா மொத்தம் 20 சர்வேல 2 தானே கரெக்டா வந்திருக்குது, மீதி 18 ஊத்திக்கிச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மிச்சம் இருக்க 2 கரெக்டா சொல்லிடுச்சு அப்படின்னும் போது அதையே நம்ம நம்பிட்டு இருப்போம். அதே மாதிரி நமக்கு கன்வீனியண்டாக இருக்க சர்வேக்களை நம்ப ஆரம்பிப்போம் எலெக்ஷன் வர வரைக்கும். அதாவது அதிகாரமே இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் இவ்வளோ வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்கப்படுகிறார்? அது எனி பார்ட்டி, நான் காமனாக கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ட்.
அதாவது அதிகாரம் அப்படின்றது பதவி இருந்தால் தான் வரும். ம். பதவி இல்லாதப்ப அதிகாரம் வராது. பதவி இல்லாதப்பையும் அதிகாரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காங்கிரஸில் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கணும். ம். அப்போ மட்டும்தான் வந்து பிரைம் மினிஸ்டர் யாரோவா இருந்தாலும் எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். ம். ஆனால் இங்கே பிரச்சனையே அதிகாரத்தை நோக்கி செல்வதற்கு செல்வாக்கு வேணும். ம். அந்த செல்வாக்கு அண்ணாமலைக்கு இருக்கின்றது. அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வந்து அவர் எல்லாருமே இன்க்ளூடிங் பாஜக, ம். திமுக அதிமுகன்றதை விடுங்க, பாஜகலேயே வந்து அவர் ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. ம். ம். செல்வாக்கு இருக்கின்றது அப்படின்றதுனால அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு மக்கள் செல்வாக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் அதிகாரத்தை பிடுங்கலாம், ம். செல்வாக்கை பிடுங்க முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் வந்து இஸ் கன்சிடர்ட் வெரி பிக் த்ரெட். ம். ஸோ இது வந்து ஃபார் ஆல் தி பார்ட்டிஸ்னு வச்சுக்கலாமா? நிச்சயமா. ஓகே. இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் அண்ணாமலை வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா என்ன கூட்டணி எதுவாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் அங்கே ஒரு ஜெயிக்கக்கூடாது ஒரு கும்பலே வேலை பார்க்கணும். எல்லாம் திமுக அதிமுக எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஸோ இப்போதைக்கு அது வேண்டாம். அதுதான் என்னுடைய கருத்து. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த எலெக்ஷனில் அவர் நிற்க வேண்டாம் அப்படின்னு. ஓகே. பட் இந்த எலெக்ஷனில் அவர் நின்னார் அப்படின்னா மாபெரும் வெற்றியை வந்து அவர் கொங்கு சைடில் நின்னார்னா கண்டிப்பாக ஜெயிப்பார்னு சொல்லி சொல்கிறாங்க சார். இல்லைங்க, அவர் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைங்க. அந்த கூட்டணி ஜெயிக்க வேண்டும். பாஜகவில் நிற்கிறவங்க எல்லாம் ஜெயிக்கணும், அதிமுகவில் இருக்கவங்க ஜெயிக்கணும். அதுதானே முக்கியம். அண்ணாமலைன்ற இப்போ ஏதாவது தனிநபர் பெருசு கிடையாது, கொச்சி தான் பெருசு, கூட்டணி தான் பெருசு அப்படின்னாங்க. இப்போ மட்டும் ஏன் அந்த தனிநபர் வருது? அண்ணாமலை ஜெயிக்கிறாரா தோக்குறாரா முக்கியம் இல்லை, அந்த கூட்டணி ஜெயிக்குதா அதானே பார்க்கணும். அப்போ அவர் வந்து சுற்றி ஆடணுமா இல்லையா? எல்லா தொகுதிகளுக்கும் போனோம். பாஜக தொகுதி மட்டும் இல்லாமல் அதிமுக தொகுதிகளுக்கும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது அவங்க ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து அவரை ஒரு தொகுதியில் கட்டி போடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட். ஓகே. ஸோ அடுத்தபடியாக அண்ணாமலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுங்கள், ஒதுக்கப்படுகிறாரா? இன்னமும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அவர் ஒதுக்க முடியாது, பட் அப்படி ஒரு பின்பம் இருக்கா? அவர் ஒதுக்கப்படுகிறார் அப்படி இல்லை, அவர் ஒதுக்கப்பட்டே விட்டார் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஆப்டிக்கல் இல்யூஷன் பஞ்சதந்திரத்தில் சொல்வார்ல, அந்த மாதிரி தான். அதை நினச்சி சில பேர் வந்து அவ்வளோதான், இனிமேல் அண்ணாமலை வரமாட்டார், அவரை நம்பி போனவங்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் இல்லாமல் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்ன கொஞ்ச நாள் வந்து அடக்கி வாசிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பாஜகவில். அதை இங்கே சில பேர் தப்பாக எடுத்துங்க, அவ்வளோதான் அவருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி இப்படின்னு அவர் மேலே அவதூறு சொல்வது, குற்றச்சாட்டு சொல்வது, எதையோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து தே ஷுட் ஹவ் ரியலைஸ்ட். அதுவும் அந்த மேலிடத்தோடைய முழு ஆதரவும் இருக்குது அப்படின்றதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே இங்கே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், தமிழிசை அவர்களோட இருக்கிற இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, அதில் வந்து கட்சி லெட்டரேடில் அவங்க எல்லாருக்கும் அமைச்சிருந்தாங்க இன்னாருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ இவர் பாட்டுக்கு ஏர்போர்ட்டில் இறங்கி வராரு, அங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு அப்படின்றது இல்லாமல் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வந்தது. இப்போ நயினார் அவர்களே சொல்லியிருக்காரு, மக 2 பேரும் இணைந்து அடித்து ஆடப் போகின்றோம் அப்படின்னு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது அந்த யார் சர்வே இருந்தாலும் அந்த 10 தேர்தல் எடுத்திருந்தாங்கன்னா 10ல் 8 கரெக்டாக இருந்ததுன்னா we can trust themன்னு சொல்ல வரீங்க. அப்படி வச்சுக்கலாமா? எல்லாத்தையும் விட ஏன்னா சர்வேன்றது மக்கள் கருத்து தானே சார், இல்லையா? நவீன், மக்கள் கருத்து நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஓகே. பட் எனக்கு இதுதான் பெர்செப்ஷன். ஓகே. ரெண்டாவது, எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பல விஷயங்கள் மாறும். அடுத்தது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் கோயிங் வித் த விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சர்வே இப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா? அதனால நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கும் போது எதுக்கு நாங்க இவருக்கு தாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்வாங்க, அவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்வாங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்தில் போகும்போது அவங்க சொன்னதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இருக்காது. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அதிமுக ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிற வரும்போது அவ்வளவுதான். எதுக்குங்க இதெல்லாம்? நம்ம பாட்டுக்கு எதாவது ஒன்று சொல்லிவிட்டு எல்லாரும் என்ன சொல்லி நம்மளும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம். நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு ஒன்று தெரியும். அந்த மாதிரியும் ஒரு குறைந்த சதவீதம் மக்கள் இருக்காங்க சார், நீங்க சொல்றது ஃபேக்ட் தான். அதனால தான் அந்த சர்வேக்கள் எல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிறதே நீங்க பர்சனலா. ஆமாம். ரைட். ஸோ அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சான்ஸே கிடையாது. குறைஞ்சா எங்கே போவாங்க? எஸ், சான்ஸே கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது தாவேகா இந்த பக்கம் வர மாதிரி இருந்தா கூட அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றீங்க? தாவேகா நான் சொன்ன இந்த கேள்விக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா தாவேகா ஆல்ரெடி வந்து 150 சீட் ஜெயிச்சிட்டாங்க. அப்படி அவங்க சொல்றதா நீங்க அவ்வளவுதான். ஏங்க அவங்க சொல்றதை அவங்களே நம்ப மாட்டாங்களா? நாம தான் நம்பல அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கவங்க கூட நம்ப மாட்டாங்களா? அவங்க வந்து அடுத்தது 29ல் பிஎம் ஆகிறத பற்றி சுறுசுறுப்பாக வேலை பார்த்து நிற்கிறாங்க. நீங்கள் என்னடா நான் வந்து கூட்டணி 150 சீட்டில் ஜெயிச்ச பிறகு அவங்களுக்கு கூட்டணி வச்சு என்ன பண்ண போகிறாங்க? மீதி 84 சீட்டுக்கு தான் போட்டி உங்களுக்கு உள்ள.
அதனால அவங்க வந்து வர்றதா இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு மட்டும் தெரியாதா, இப்போ அதிமுகவோட போய் இந்த நேரத்தில் போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னா லெட் சே தாவேகா டேக்ஸ் இனிஷியேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்னும் போது எடப்பாடியாரோட யார் போய் பேசுவாங்க? செங்கோட்டையனா? ஏன்னா அவருக்கு தான் அனுபவம் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களே வந்து தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேற. இருங்க, கூட்டணியில கொள்கையும் கிடையாது, ஒரு பொள்ளங்காயும் கிடையாது. உன்னால என்ன பிரயோஜனம், என்னால உனக்கு என்ன பிரயோஜனம், அவ்வளவுதான் கூட்டணி. அது ஒரு கொள்கை தானே? அது கொள்கையே கிடையாது. அது கொள்ளைன்னு ஒண்ணா சொல்லலாம். மனசுல தெரியுமா அந்த மாடுலேஷன் இருக்கு. சரியா? அப்போ தாவேகா முதல்ல மூவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அதிமுக யோசிப்பாங்க, பார்த்தீங்களா அப்போ அவங்க மெர்சல் ஆயிட்டாங்க, ரைட்டுங்க ஒரு 50 கொடுக்குறேங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. 50 சீட்டை வச்சுக்கின்னு நீங்க எங்க வந்து சிஎம் ஆகுறது? முடியாது. அதிமுகல மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா முதல் கண்டிஷனே பாஜகவை கைட்டி விட்டு வரணும். அப்கோர்ஸ் பாஜகவோட சேர்ந்து அவங்க அங்க சேர்த்துக்க மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இவங்க போனாங்கன்னு சொன்னா அந்த என்னது யானை படுத்தால் குதிரை மட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியா ரைட் நான் ஒரு 50 தரேன் அப்படின்வாங்க. டெப்டி சிஎம்லாம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஒரு விவசாய மந்திரி தரேன், அவருக்கு ஒன்றா கொடுக்குறேன். அடுத்தது அங்கே அனுபவம் இல்லை அப்படின்றதுனால தான் செங்கோட்டையன் அண்ணன் போகும்போது இவரே வந்து வரவேற்கின்றார். பார்த்தீங்களா இவருடைய அனுபவம் எங்களுக்கு உதவும்னு சொல்கிறாரு. அப்போ அண்ணே நீங்கள் போய் பேசுங்கண்ணே, நாங்கள் போனால் ஏமாத்திடுவாங்கண்ணே அப்படின்னு செங்கோட்டையன் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். செங்கோட்டையனும் இபிஎஸும் சந்தித்து பேசினால் மந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆடுகள் சந்தித்த போது அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ தாவேகாவுடைய இப்போ அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? நாங்கள் தான் அதிமுக ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதிமுகலேருந்து எத்தனை பேரை இழுக்க முடியுமோ அத்தனை பேரை இழுத்துக்கணும். இழுத்துட்டு அது இனிமே அதிமுக கிடையாது, இந்த சீரியலெல்லாம் இவருக்கு பதில் அவர் அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் உண்மையான அதிமுக. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி அப்படிலாம் போட்டு ஏதாவது கேள்வி இடக்க முடக்கா கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியே பூசி முழுகிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். எதுக்கு இதெல்லாம்? நீங்களா இருங்க, எதுக்கு நீங்கள் இன்னொருத்தராக மாறணும்னு நினைக்கிறீங்க? அப்போவே வந்து அவங்க இது நமக்கு புரியுது இல்லையா? அப்போ இவராக இருந்தாங்கன்னா இவங்களால ஜெயிக்க முடியாது. ஆடிஷனுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது நடிச்சு காமிங்க அப்படின்னா வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, இதையே எத்தனை நாளா சொல்லிட்டு இருப்பீங்க, ஓ மாதிரி நடிச்சு காமிக்கடா அப்படின்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்துவமாக இருங்க. எதுக்கு வந்து நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காகவோ இல்லை. கேப்டன் அவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு பெரிய இம்பாக்ட்னு வச்சுக்கோங்க. அவர் பின்னாடி வந்தவங்கெல்லாம் கேப்டன் அப்படின்றதுக்காக அவருடைய இந்த நல்ல குணம் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவர் அப்படின்றதுக்காக அந்த மனுஷனுக்காக வந்தவங்க. அந்த கருப்பு எம்ஜிஆர் அடைமொழி அவருக்கு தேவையே இல்லை. அப்படி இருந்தார்ன்றதுனால ஆமா, அவரை மாதிரி ஒரு நல்ல குணம் யாருமே பார்க்க முடியாது. ஸோ அவருக்காக வந்தவங்க. அது மாதிரி உங்களுக்காக வராங்க அப்படின் போது அப்படியே வச்சுக்கோங்க. எதுக்கு இப்போதைக்கு தாவேகா அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுகலேருந்து எத்தனை பேரை இழுக்க முடியுமோ இழுக்கணும், இழுத்துட்டு அது அதிமுக கிடையாதுங்க, நாங்கள் தாங்க அதிமுக அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் மேபி மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்காது, அதனால வந்து நாங்கள் தோத்து போயிட்டோம், இனிமே தோத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில பேர், இங்க நம்மளை கட்டம் கட்டிடுவாங்க, நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க போகலாம். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், ரைட்டு 26 தாவேகாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் தேரல அப்படின்னு சொன்னா அதிமுக வரட்டா கூட திருப்பி திமுகவுக்கு போயிடலாம். அங்க போனா நம்ம மந்திரி ஆயிடலாம். ஏன்னா அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸோட போறவங்களுக்கு எல்லாம் ஒரு அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால இவங்களும் வரமாட்டாங்க, அவங்களும் போக மாட்டாங்க. அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மீதும் தன் காலை பதிக்கிறார். எலெக்ஷன் சூடு பிடிச்சிட்டு இருக்கு, பல விஷயங்கள் நடந்துருச்சு தமிழ்நாட்டு அரசியலில். கூட்டணி மாற்றங்கள் இருக்குமா, எப்படி இருக்கும்? அதே போல் அண்ணாமலைக்கு ஏதாவது அகைன் ஸ்கோப் இருக்கா? சரி, கூட்டணி மாற்றங்கள்னு சொல்ல முடியாது. வேற யாராவது என்ன சொல்றது, ஹோலி ஓன்டு சப்சிடரி மாதிரி நாங்கள் இந்த பக்கம் வச்சுக்கிறோம், நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கோங்க, உங்களோட கிடையாது எங்களோட அப்படின்னு ஒன்றா இருக்கலாம். அது மேபி டிடிவி, ஓபிஎஸ் அது எனக்கு தெரியல. ரெண்டாவது இவங்களெல்லாம் சேர்த்தா என்ன பெருசாக வந்து அட்வான்டேஜ் வந்துட போகுதுன்றதுல ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ். ட்ரூ. ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றுமே இல்லை, டிடிவியை சேர்த்தா மட்டும் என்ன பெருசாக வந்துடும்னா ஒரு வேல்யூ அடிஷன், நல்லா பேசக்கூடியவர், மக்களை ஈர்க்கக்கூடியவர். அடுத்தது பத்திரிகையாளர்கள் சந்திப்புனா அவரை விட்டா போதும். இந்த எடக்கு முடக்கு கேள்விகள்லாம் வந்து அவருக்கு குண்டக்க மண்டக்க வடிவேலு பார்த்திபன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சரியான ஆள். கொஞ்சம் கூட டென்ஷனே ஆக மாட்டார், ரொம்ப கூலா. ஏன்னா அவ்வளோதான் கேள்வியா, அதுக்கு மேலே இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு டென்ஷன் ஆகி. டிடிவி அவர்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் வந்து நோ லாஸ் நோ கெயின். இந்த ஒரு விஷயத்துல அதுதான் சொல்றேன், ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கும்.
ஓகே. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்னும் போது அவர் சொல்ற பதில், டேக்கிள் பண்ற விதம், இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணும் இல்லையா? ஏன்னா சூப்பரா பதில் சொல்றாரு பாரியா அப்படின்னு. ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். பட் அதிமுகவில் இன்னைக்கு தேதியில் அந்த மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய, அவங்க கேட்குற கேள்விகள்லாம் சரியா சரமாரியா பதில் கொடுக்கக்கூடிய, சாரி அப்படி யாரும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆர் மேபி அவங்க வந்து அந்த காலகட்டத்திலேருந்து, குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் பத்திரிகையாளர் சந்திக்கவே மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸே அதோட ஹேபிட்டே இருந்திருக்கு. ஸோ நெட்டில் கூட ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களை கொண்டு போயிட்டு ஐபிஎல் இறங்கி விட்டா என்ன ஆகும்? அது மாதிரி தான். ஸோ அந்த விஷயத்தில் டிடிவி அவர்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஓபிஎஸ்ஸை நீங்கள் அதில் கூட சேர்க்க முடியாதுல்ல. ஸோ அதை தான் எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் அன்புமணி அவர்கள் இங்கே தான் இருக்க போகிறாரு. அவருக்கு வந்து இது கிடையாது. மேபி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த பக்கம் திமுக பக்கம் போகலாம். இல்லை, அன்புமணி வந்து எனக்கு தெரிஞ்சு டிவிகே பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஏன்னா வந்து மேடையில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியாலஜியில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் ஐயா அவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல், அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் கூட்டத்தில் வந்து எல்லா நிர்வாகிகள் முன்னாடி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கவே முடியாது. இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அது பெரிய முரண்பாடு ஏற்படுத்தும். இல்லை சார், அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அதிமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்க போகிறாங்களா, திமுக கொடுக்க போதா, யார் கொடுக்க போகிறா? அப்போ வாட் டஸ் இட் மீன்னு கேட்குறேன். சிம்பிள் ஆஸ் தட், அவ்வளோதான். திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கவங்க அவங்க பங்கு கொடுக்க மாட்டாங்க. தாவேகா ஆட்சிக்கே வராது. இல்லை அது அங்கே போய் இல்லை, அது ஓகே சார். பட் நான் சொல்றது கூட்டணியை பற்றி பேசும்போது சொல்கிறேன். கூட்டணி தாங்க சொல்கிறேன். ஆட்சிக்கு வந்தால் தாங்க பங்கு கொடுக்க போகிறாங்க. வராத ஒரு கட்சிக்கிட்ட போயிட்டு இவங்க பங்கு கொடுப்பாங்க போய் சேர்றது வந்து அரசியல் முட்டாள்தனம். அது ஓகே, இட் இஸ் யோர் ஐடியாலஜி சார். பட் அவங்க மேடையில் சொன்னது என்னன்னா ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக வேணும்னு அவங்க சொல்லும் போது, ஏங்க வாட் தேமுதிக ஐடியாலஜின்னு கேட்குறேன். அப்படி கேட்டால் 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கலாம், வேற என்ன? ஓ, அப்படி வரீங்க. இப்போ தேமுதிக கேட்கலையா ஆட்சியில் பங்கு அப்படின்னு? அதில் அவங்க சீட்டே கொடுப்பாங்களான்னு தெரியல. அதில் வந்து ஆட்சியில் பங்கு கேட்டுக்கிறாங்க. அண்ட் அபவுட் அண்ணாமலை நீங்கள் சொல்லியே சார். ரைட். தவிர்க்க முடியாத சக்தி. அதனால் நீங்கள் அவருக்கு பதவி கொடுக்கணும். இன்றைக்கி அண்ணாமலை ஆதரவால் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவருக்கு வந்து அவருடைய அந்த ஒரு செல்வாக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி பதவி கொடுக்கணும். வேறங்க மறுபடியும் சொல்கிறேன், பதவியை வச்சு ஒருத்தருக்கு செல்வாக்கு கிடையாது. செல்வாக்கு இல்லாட்டாலும் ரைட்டுங்களா? ஆமாம். ஸோ அதை புரிஞ்சுக்கங்க. அவரை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த கூட்டணிக்கு அவர் வந்து வெற்றி வாய்ப்பை தேடித்தர வேண்டும். எல்லா இடங்களும் பிரச்சாரத்துக்கு போகணும், மக்களை ஈர்க்க வேண்டும். அதுக்கு அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை விட ஒரு பெரிய பொறுப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு 10 நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எல்லாம் சிங்க் ஆகி போகிற மாதிரி தான் தெரியுதுல்ல சார். அண்ணாமலை அவரும் சப்போர்ட்டிவாக நிச்சயமா. அது வந்து இப்போ நம்ம ஒரு ஆரம்பி அவர்கள் இதில் சொல்லணும்னா காலத்தின் கட்டாயம். பகிரங்கமாக இப்போ ஒரு தொடர்ந்து டெய்லி அவரோட நியூஸ்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு சார். இஸ் கிவிங் வாய்ஸ் டு லைக் இஸ் அட்டாக்கிங் டிஎம்கே ஸ்ட்ரைட் அவே. அதாவது ஸ்டாலின் அவர்களை வைத்த கருத்துக்களுக்கெல்லாம் என்னுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன தெரியுமா? இது பத்தாது. இது வெறும் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, இது மட்டுமே பத்தாது. திமுக கிட்டேருந்து கற்றுக்கங்க. இன்றைக்கி இந்த செவிலியர்களாகட்டும், இல்லை வந்து இந்த தூய்மை பணியாளர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், அது ஆசிரியர்கள், அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. திமுக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? நேராக 4 தலைவர்கள் போய் பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டாங்க. அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கேருந்து யாராவது போனாங்களா? ஏன் போல? இதானங்க அரசியல். திமுக பண்ணாங்கல்ல. நீங்கள் இதுக்காக வந்து மற்ற மாநிலங்களுக்கோ இல்லை மற்ற நாட்டுக்கோ போயிட்டு யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்திலேயே வந்து சிறந்த எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரே கட்சி திமுக. மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அவங்க எதிர்கட்சி உட்கார வச்சிடலாமா? ஆமாம். இல்லை, மக்கள்கிட்ட இந்த கருத்து போயிடுச்சுன்னா கரெக்டு, இவங்க இருந்தால் தான் சரி வரும். பாருங்க, பரந்தூர்லாம் வந்துருச்சு. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் பரந்தூர் வந்துருக்குமா? பெஸ்ட்டு. சேலம் சென்னையே வர முடியல. பேசாமல் என்ன பண்ணுங்க, இவங்க செஞ்ச தப்பை இவங்களை வச்சு திருத்தலாம். சம ஸ்ட்ராட்டஜியில் இவங்க செஞ்ச தப்பெல்லாம் எதிர்கட்சி ஆக்கி இவங்கள வச்சு திருத்திட வேண்டியது. ஆமாம். ஏன்னா அது சேலம் சென்னை கூடாதுன்னாங்க, இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இருந்த வரைக்கும் வரல. ஏன்னா இப்போ இவன் மனசாட்சியே இல்லாமல் பரந்தூரில் விமான நிலையம் வேணாலும் கொடி பிடிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? ஆட்சிக்கு வந்துட்டாலும் பண்ணிடலாங்க. மதுவை ஒழிக்கணும், கொடி பிடிப்பாங்க. பண்ணிடலாங்க. என்ன சொல்கிறது, தானே தற்கொலை. ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தானே தற்கொலை பண்ணுற மாதிரி. என்ன பண்ண அது இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும் நவீன். ஆர் மேபி வந்து டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல.
இல்லை, அது தூரம்லாம் இல்லை. எந்த ஸ்பீடில் போறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம தூரமாக இருக்குன்னு உட்காந்துருந்தோன்னா வேலைக்கு ஆகுது. முயல் ஆமை மாதிரி தான் ஆகும். இன்னும் ரொம்ப வேகமாக களத்தில் இறங்கி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும். அவங்க வந்து போராட்டம் பண்ணும்போது கூட நிற்கணும். அஃப்கோர்ஸ் 2-3 இடத்துல போனாங்க. பட் எல்லா இடத்துலையும் இருக்கணும்ல. அதிமுக, நீங்கள் பாஜக விடுங்க, இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறது அதிமுக. நாங்கள் தான் தனித்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்குச்சே அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் முடுக்கி விட வேண்டாமா நவீன்? இந்நேரம் அங்கங்க போராட்டம்னு பண்ணியிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே பண்ண காணாம சப்டியூடா இருக்காங்களே. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சரி ரைட்டு தாவேகா வருமோ அப்படின்னு ஒரு வேளை நினைச்சிருந்திருப்பாங்க. இப்பதான் அது கடவுள் சாத்தியாச்சு, வரப்போறது கிடையாது, இங்கேருந்து ஒண்ணா அங்கே போறவங்க போகலாம் அப்படின்ன பிறகு அதெல்லாம் பார்க்காம இருந்து ரைட்டு இனிமேல் நாம தான் இறங்கி அடிக்க வேண்டியது தான். மற்றவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் யாரும் வரமாட்டாங்க, கொரோனா லாக்டவுன் அப்படின்னு நம்ம பிளேயர்ஸ் இறங்கின மாதிரி இவங்க ஆடணும். அதுதான் ஒரே வழி. ரைட் சார். பல்வேறு விஷயம் நம்மளோட பகிர்ந்துக்கு நன்றி சார். நன்றி நவீன். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.